சார், சரி ஓமால். இது கிரேட் 9 ஜெயினார் இதை கொஞ்சம் அனுப்பி விட்றா லிங்க. கிரேட் 9 டேயோ? ஓ சார். கிரேட் 9க்கு இன்றைக்கு இருச்சியோ? ஓ இருச்சியனா. நான் 9க்கு இன்றைக்கு 8:30க்கு தானே இருச்சு, நான் 8:30க்கு அனுப்புவேனா? இல்ல சார், ஜாயின் ஆகுது குரூப்ல. ஓகே ஓகே, நீங்க பேமெண்ட்டும் கட்டி முடிஞ்சோ? இல்ல. பேமெண்ட் கெட்டினா பிறகு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். இப்ப எதுக்கு? எங்களுக்கு இல்ல சார், அப்ப என்னோட சாட்சிர மகளுக்கு. ஆஹ், அவங்களுக்கு என்ன தப்பு மெசேஜ் ஒன்று போட சொல்லுங்க. ஆ. சரி ஓகே. சார், ஓ. இன்னைக்கு என்ன பர்த்டே. ஹன்பாட பர்த்டே இன்றைக்கு. சோ எல்லாரும் எங்கட ஹன்பாக்கு ஒரு விஷ் ஒன்று போடுவோமோ? ஓகே, எல்லாம் ரெடியோ? எல்லாம் ரெடியோ? எல்லாம் ரெடியோ? ஓகே, என்னோட சேர்ந்து எல்லாருமே நாங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுவோமா? எங்கட ஹன்பாட பர்த்டே. சரி, எல்லாம் ரெடியோ? மைக் ஒன் பண்ணிக்கோங்க. எல்லாம் மைக் ஒன் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடியே? ஓகே, என்னோட சேர்ந்தா ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy ஹாப்பி birthday பர்த்டே டு to யூ. you. Happy ஹாப்பி பர்த்டே birthday to டியர் you. ஹனிஃபா. Happy ஹாப்பி birthday பர்த்டே டு to யூ. you. Happy கைத்தட்டல் ஒன்று பண்ணுங்க. birthday to you. இப்ப ஹன்ஃபா எல்லாருக்கும் கேக் தாங்கோ. எங்க எங்க? ஐயோ. சரி ஓகே ஹன்பா. சரி ஹன்பா, நாங்க வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாங்க வார. எங்களுக்கு ஹன்பாட சரத்து கேக் கொண்டு வேணும். சரியோ? ஓகே. சரியா, நல்ல. ஓகே, எல்லாரும் கவனிங்கோ. எல்லாரும் கவனிங்கோ. பிள்ளைகள் அப்படின்னா இன்றைய நாள் எங்கட இந்த சிஸ்டத்துல நாங்க படிச்சோம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல டைம் டேபிள கொஞ்சம் காட்டுன்னு எல்லாரும் பாருங்க. பிள்ளைகள், உங்களுக்கு கிரேட் 5 இந்த இடத்துல பாருங்க. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் மறக்காம நினைவு வச்சுக்கொள்ளணும். இந்த ரெண்டு டைமையும் மறக்க வேணாம். ஸோ இன்ஷால்லா பிள்ளைகள், இப்ப அடுத்த கிளாஸஸ்ல இருந்து நான் குரூப்பை இன்ஃபார்ம் பண்ண மறந்தாலும் உங்களுக்கு 6:30க்கே நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப நீங்க நினைவோடு இருக்கணும் 6:30 கிளாஸ் சொல்லி. சரியா? ஓகே. சரி, அப்படின்னா நாங்க இதோட எங்கட பகுதிக்கு போ. சரி, எல்லாரும் மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சேன். சரி பிள்ளைகள், அப்படி இருந்தால் உங்களுக்கு நினைவோ, போன கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல புக்கை கொண்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. நியூ கிரேட் 5 புக்கை நான் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. இப்ப இதுல நீங்க பாருங்க, நாங்க போன கிளாஸ் இந்த நம்பர்களை பத்தி நல்ல ஒரு முக்கியமான விடயங்கள் நாங்க பார்த்தோம். என்ன தெரியுமோ? அந்த ஓர் இலக்க எண், ஈர் இலக்க எண், அதே நேரம் இந்து அராபியன்கள், ரோம எண்கள், இதெல்லாம் நாங்க பார்த்த போன கிளாஸ். அப்படித்தானே பிள்ளைகள்? ஸோ இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் போலதான் இருந்துச்சு இந்த பாடம் முடியறதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு முடிவொன்று எடுத்தேன். இந்த கிழமை ஃபுல்லாவே புக்கை படிச்சு, அடுத்த கிழமை ஃபுல்லாவே நாங்க பேப்பர்ஸ் செய்யும். ஓகே தானே பிள்ளைகள்? சரி, அப்ப எல்லாரும் கவனிங்க. இப்ப எல்லாரும் கவனிங்க. எண்களை பொறுத்தவரையில் அப்படி என்றால் உண்மையிலே ரெண்டு ஜாதி எண்கள் இருச்சு. எந்தெந்த எண்கள் என்று நான் இப்போ கேள்வி கேட்க போறேன். சரி, சோ எல்லாரும் ஜாய வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, எங்கடா அஃப்லல் தான் இதுக்கு பதில் செல்ல போற பாத்துக்கோங்க. அஃப்லல் செல்லுங்க. எண்கள்ல ரெண்டு ஜாய் எந்தெந்த எண்? அஃப்லல். அஃப்லல் ஹசாம் மைக் ஆன் பண்ணுங்க. அஃப்லல் மைக் ஆன் பண்ணணும். சார், செல்லுங்க. ஓ அஃப்லல் செல்லுங்க. என்னென்ன எண்கள் என்ன இருச்சு? அஃப்லல் தெரியாவோ? ஓகே. சரி, இதே நாங்க எங்கட ஷெசாடு கிட்ட கேட்டு பார்க்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம். ஷெசாட் செல்லு புள்ள. எந்தெந்த எண்கள் இருச்சு? இந்து சொல்லுங்க. இந்து இந்து அராபியன்கள். இந்து அராபியன்கள். அடுத்தது
உரோம எண்கள் உரோம எண்கள். நல்ல சரி, நல்ல இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் விளங்கின எண்கள்ல ரெண்டு எண்கள் நாங்க பார்க்க உண்டு. நோமலான எண்கள் வந்து நாங்க பார்த்துருச்சு. அதே நேரம் இந்து அராபியன்களும் பார்த்துருச்சு. கடைசியா நடந்த கிளாஸ்ல நாங்க ரோம எண்கள் தானே நாங்க பார்த்த. கொஞ்சம் தலையாட்டுங்கோ. கடைசியா நடந்த கிளாஸ்ல ரோமன் தானே பார்த்தது. சரி, அப்ப இன்றைக்கு நாங்க எண்கள்ட இடப்பெருமானம் என்று முக்கியமான விஷயத்த நாங்க பார்க்கோம். சரி, நான் இப்ப எல்லாரும் கொப்பி எடுத்து இப்ப நாங்க எழுதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, கொப்பி எடுங்கோ. சரி, கொப்பியில உங்களுக்கு வளமையான மாதிரி இல்லாம இன்றைக்கு வெள்ளை கலர் ஸ்கிரீன் இல்லாட்டி முந்தி பச்சை கலருக்கு நான் இருந்தது. இன்றைக்கு நான் வெள்ளை கலர் ஸ்கிரீனை கொண்டு வரேன். சரி, இப்ப இதுல பாத்துக்கொள்ளணும். எல்லாரும் இதை எழுதிக்கோங்க. இடப்பெருமானம் தலைப்பொண்ணு போடுங்க. இடப்பெருமானம். 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 இப்ப இடப்பெருமானம்னா என்னன்னு தெரியுமோ? நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நாங்களோட புக்குலே அண்டைக்கு நான் காட்டினேன். இதுல பாருங்கோ, இடம் வேற இடப்பெருமானம் வேற. அப்ப முதலாவது நோட்டொண்டு எழுதுங்கோ. எல்லாரும் நோட்டொண்டு எழுதுங்கோ. இடமும் இடப்பெருமானமும் ஒன்றல்ல. எழுதிக்கோங்க. முக்கியமான நோட்டுண்டுன்னா எழுதினாக்கள் இந்த ஒன்றல்லன்றது கீழே கோடு அடிச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணி விட்டேன். ஓகே, முதலாவது நோட் எழுதிடுங்க. எல்லாரும் அஃப்லல் எழுதணும் ஃபர்ஸ்டாக. நிஸ்மா எழுதுமால். ஓகே, இடமும் இடப்பெருமானமும் ஒன்று இல்ல. சரி, இது ஜாயா இப்ப உங்களுக்கு விளங்கிட்ட. இப்ப பாத்துக்கோங்க. இப்ப பாத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் ஒன்று எழுதுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எழுதுகிறேன். நான் எழுதி முடிஞ்சா பிறகு நீங்க எழுதுங்க. இப்ப 5 சரியோ? ஈனைக்கு நான் ஒரு 3, ஈனைக்கு ஒரு 2, ஈனைக்கு ஒரு 1. அப்படி என்ன உண்டல்ல, வேற எந்த நம்பர் ஒன்று தாரன். ஒன்று போட்டா அவங்களுக்கு குழம்பு என்ன? ஈனைக்கு ஒரு 4 தாரடே. சரி, இவருக்கு பேரு ஓரிலக்க எண்ணோ, ஈரிலக்க எண்ணோ, மூவிலக்க எண்ணோ, நாலிலக்க எண்ணோ. மைக் பண்ணி தரேன், நீங்க சொல்லுங்க. சரி, சொல்லுங்க பாக்க. எஸ், நல்ல பிள்ளைகள். எஸ், நல்ல பிள்ளைகள். சோ இது வந்து 4 இலக்க எண்ணொன்று. இந்த 4 இலக்கத்திலையும் ஒவ்வொரு இலக்கமும் இருச்சியனா நாங்க படிச்சிருச்சிய இலக்கம் வேற எண் வேற. இந்த ஒவ்வொரு இலக்கமும் தான் ஒவ்வொரு இடத்துல இருச்சியது. பாருங்க, ஒவ்வொரு இடத்துல இருச்சு. அந்த இடத்துல பேர் எந்தேன்னு கேட்டா நான் அதை உங்களுக்கு இந்த இடத்துல தரப்போறேன். பாத்துக்கோங்க. இடத்துல பேரு பார்த்துக்கொள்ளணும். சோ இடத்துல பேரு கேட்டா இப்படித்தான் வாருது. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல இவருக்கு நான் இப்படி ஒரு அம்புக்குறி போட்டுச்சு. சரியோ? இதே போல இன்னொரு அம்புக்குறி இவருக்கு நான் போடுவேன். இப்படி இதை கொஞ்சம் மேலுக்காக்கி, இந்த கொஞ்சம் பசந்தாக தாரனா மேலுக்காக்கி இப்படி நான் தாரேன். இதே போல இதை கொப்பி பண்ணி நான் உங்களுக்கு ஈனே போட்டு ஈனேக்கு தாரன். இவரோட பேரு வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு இருச்சு. ஒவ்வொன்றையும் சொல்லி தர போறேன். இதே போல அடுத்தவருக்கு இடம் வந்து வேறொரு இடத்துலதான் அவர் நிச்சயது. அப்ப அதை நான் ஈன சொல்லி தர போறேன். சரி, பாத்துக்கோங்க எல்லாரும். இந்த 4 இருச்சியன நான் இதுல கேள்வி கேட்கு. இந்த 4 இருச்சியது நல்லா கேட்டுக்கோங்க. இன்சைடால தான் நாங்க 1 10 சொல்லி பார்க்கணும். மறக்க வேண்டாம். மறக்க வேணாமா? அப்ப இவருக்கு நாங்க சொல்லுக ஒன்றினிடம். நாங்க ஒன்றுக்கல்லண்டு சொல்லுக. பாருங்க, உங்களுக்கு புக்லயும் அது தெளிவா தந்துடுச்சு. ஆயிரத்தினிடம். ஈன பாருங்க எல்லாரும். ஆயிரத்தினிடம். இடம் கேட்டா
ஆயிரத்தினிடம், பத்தினிடம், நூறினிடம், ஒன்றினிடம் அப்படி என்று வார. அப்ப நாங்க இந்தியிலிருந்தே ஒழுங்காவே படிச்சிட்டியே. அப்ப இந்த இடத்துல நாங்க எழுதிக்கொள்ளோம் 4 வாரது ஒன்றினிடம். அப்ப இதைத்தான் நீங்களும் எழுதணும். ஒன்றினிடம். இது ரெண்டினிடம் என்று செல்லப்படாது. ஒன்றுக்கு அடுத்தது 10 செல்லோனும், அடுத்தது 100 செல்லோனும், அடுத்தது 1000 செல்லோனும். அதுக்கடுத்து கேட்டா 10,000 தான் செல்லணும். சைஃபரை போடணும். விளங்கினா எல்லாருக்கும் நான் இக்கிறத கேள்வி கேட்க எல்லாரும் பார்த்துக்கொள்ளணும். ஒன்றினிடம் அப்பிது பத்தினிடம். நான் கேள்வி கேட்கு பத்தினிடம். இது வந்தப்ப வாரது நூறினிடம். அடுத்தது வாரது ஆயிரத்தினிடம். 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 ஜாய விளங்கினே. தினிடம். ஆயிரத்து இடம் அப்படின்னு சொல்லத்தை விட ஆயிரத்தினிடம். ஜாயே. சரி. இப்ப எல்லாரும் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுங்கோ. அப்புறம் கேள்வி கேட்கனா. சரி எழுதுங்க எல்லாரும். உஜாரா எழுதணும். நான் சொல்லிருச்சு இந்த கிளாஸ் இப்படித்தான் நடக்குது. ஹானியா எழுதிட்டோ. எழுதுங்க. அஃப்லல். அஃப்லல் தம்பிட கையில போன் ஒண்டிச்சியே. அதுல வெளிச்சம் கூட. அதை கொஞ்சம் குறைச்சு குறைச்சலும். கண்ணு சரியில்லை. பிரைட்னஸ கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. கொஞ்சம் பிரைட்னஸ குறைச்சு கொடுங்க. பாமனா. சரி சதா சொல்லுங்க. என்ன சதா? எழுதி முடிஞ்சு சார். ஓகே. நல்ல உள்ள. ஆஹ் இதாரன் ஐபோன் வந்துச்சு. மாயிஸ். மாயிதோ முவாதோ? முவாத். முவாத். செல்லுல்ல. சரி நான் இப்பயும் சேர்ந்தேன். ஏடா லேட் ஆயினு. லேட் ஆயினு. பேன் ஒன்று போயிட்டு சார். அடே அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ் லேட் ஆப்படாதா? இதோ ஃபர்ஸ்ட் பாடம். ஓ இதான் ஃபர்ஸ்ட் பாடம். அன்றைக்கு அன்றைக்கு ஒரு கிளாஸ் நடந்த பார்க்கலையோ? அதை பார்த்தேன். அப்ப சரி. சரி குயிக்கா எழுதி கொள்ளணுமா? ஓகே. போன் ஒரு இடத்துல பசந்தா வைங்க. சரி எல்லாரும் எழுதி முடிஞ்சு எங்கட ஃபதாத்தானையும் எழுதிட்டோ. ஓகே ஓகே சரி. ஓகே பிள்ளைகள் அப்படி இருந்துச்சுன்னா இப்ப நான் கேள்விகள் கேட்க போகிறேன். சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வி என்னச்சுன்னா ஒவ்வொரு கேள்வியா நான் கேட்க போறேன். அப்ப எல்லாரும் எழுதிக்கோங்க. கியூ ஒன்று. எழுதிக்கோங்க. கியூ ஒன்று. 304 சரியோ? இல் 0 இன் இடம் யாது? சரி ஒத்தரும் செல்ல வேணாம். நான் தான் கேட்குது. இதுல சைஃபர் ஒரு நம்பர் உண்டு, இலக்கம் உண்டுச்சியே. அந்த இலக்கம் எந்த இடத்துல நிறுத்தி கேள்வி. சோ இதுக்கான பதிலை சட்டப்படியாக செல்ல போகிறது யார் என்று கேட்டால் நாங்க இதுக்கு எங்கட இந்த பர்த்டே கேர்ளு கொடுக்கோமோ. இந்த பர்த்டே கேர்ளு கொடுக்கோம் நாங்க. ஓகே அப்ப ஹன்ஃப சொல்லிங்க. இந்த பர்த்டே நான் ஹன்ஃபாட சொல்லுங்க. நல்ல புள்ள. ஓகே கண்டனா. பர்த்டேட பவர கண்டனா. சரி. ஆனா நாங்கோ மின கேக் தரல. சரி. ஓகே கவனிங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சைபர் ஈச்சியது ஒன்றினிடமோ பத்தினிடமோ கேட்டா என்ன ஹன்ஃபா ஜாய விட சொன்னாண்டே. பத்தினிடம். அப்ப இந்த இடத்துல எல்லாரும் விட எழுதுங்க. பத்தினிடம்.
பத்தின் இடம் என்று போட வேணாம், பத்தி நிடம். ஜாயதானே செய்தே, பத்தின் இடம். சரி, அப்ப நான் உங்கள்கிட்ட இதை விட பெரிய கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு விட செல்லும். சோ உங்களுக்கு 10,000 வரை காட்டியும் தெரிஞ்சிருந்தா போதும். சோ இன்னொரு கேள்விதான் கேட்குது, இதுக்கு எல்லாரும் விட சொல்ல போற. Q2 எழுதுங்க. 4, 0, 3, 2, 1. சரியோ? இல் 4 காணப்படும் இடம் யாது? 4 காணப்படும் இடம் யாது? பிள்ளைகள் எங்களுக்கு இப்ப கிழமையில 2 நாள் இருச்சுட்டியும் ஆறுதலா படிச்சேலும் அது சுட்டியும் நாங்க அவசரப்பட தேவையில்லையா? சரி, இதுல இந்த 4 காணப்படுக இடம் தான் கேட்டுச்சு இது. அப்ப நீங்க பாருங்க, இது 1, 10, 100, 1000 அப்படிதான் தெரியாவே. என்ன தெரியா? நீங்களாம் சொல்ல போற. சரி, கேள்விக்கான ஆன்சர் நான் எல்லாருக்கும் இப்ப மைக் ஆன் பண்ணி தாரேன். சோ விடே செல்லுங்கோ, நான் பார்த்து கொண்டிருச்சு தாரேன் சரியா செல்லுண்டு. 10,000 சார். 10,000 சார். ஓகே ஓகே ஓகே, நல்ல. சோ எல்லாரும் மாதிரி சரியான விடேஸ் என்ன? சோ 10,000 என்று சொல்லி செல்லத்தை விடவும் 10,000 என்று சொல்லுறது சும்மா வேற லெவல். சோ அந்த அடிப்படையில சோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை சரியா சொல்லிடுச்சு. எழுதிக்கோங்க, அப்ப எல்லாரும் எழுதிக்கோங்க. 10,000 தினிடம் அப்படி என்று வரணுமா? 10,000 சோ உங்களுக்கு இதுவும் ஜாயாக விளங்கிட்ட. அப்ப இனிமே இடம் கேட்டா மறக்குவோ? இல்ல. சரி, அப்ப சரிபில போடுறதுக்கு நான் ஒரு கேள்வி ஒன்று தரப்போறேன். 3வது கேள்வி சரிபில போடணும். சரியோ? சரி சரியாயின் எழுதிக்கோங்க. சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிடுக. அடையாளமிடுக. சரியண்டா சரி போடணும், பிள்ளைண்டா பிள்ளை போடணும். சரி, அதுல அப்படின்னா முதலாவது கேள்வி ஒன்று தாரன். சோ நான் இப்ப ஒன்றண்டு போட்டது இந்து அராபிய இலக்கத்திலேயோ இல்லாட்டி ரோம இலக்கத்திலேயோ? நீங்க தான் சொல்லணும். ரோம இலக்கத்தில். நல்ல விடை. ஓகே, சரி. அப்ப இது ரோம இலக்கத்துல நான் கேள்வி எழுதினது. இப்ப பாருங்க, 54 54 5 என்பது ஒன்றினிடமாகும். சரியோ பிள்ளையோ? பாருங்க பாக்க, 5 ஃபர்ஸ்ட் தானே எரிஞ்சியது. இது ஃபர்ஸ்ட் தானே எரிஞ்சியது. அப்ப இது ஒன்றினிடமோண்டு கேக்கு. ஃபர்ஸ்ட் தானே எரிஞ்சியது. அப்போ ஒன்றினிடம் ஒன்று கேக்கு. அப்ப நீங்க பிரக்கெட்டுக்குள்ளேக்கு சரியோ பிள்ளையோ ஒன்று போடணும். ஓகே, இப்ப சரி என்று ஆட்கள் கை தூக்குங்க. சரி என்று ஆட்கள் கை தூக்குங்க. ஓகே, பிழை என்று ஆட்கள் கை தூக்குங்க. அடே வேற லெவல்டா, நீங்களே வேற லெவல். வேற லெவலா? நல்ல பிள்ளைகள் கையில போடுவோம். நல்ல பிள்ளைகள். சோ எல்லாருமே சரியான விட. சோ எல்லாருக்கும் ஜாயா விளங்கிருச்சு. இந்த 5 ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு இது ஒன்றினிடம் அல்ல. சோ ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா கள்ள சாச்சலும், இது என்ன இடம்? பத்தினிடம். கண்டே கண்டே கேம கண்டனா. ஓகே, சூப்பரா. நல்ல பிள்ளைகள். ஓ, சரி. அப்படி என்றா இது ஜாயா எல்லாருக்கும் விளங்கிட்டு அர்த்தம். சரி, அப்ப இதுல என்னதான் கஷ்டமான கேள்வி கேட்டால் நீங்க சொல்லியே. சரி, அப்படி என்று சொன்னா
இந்த ரோம இலக்கம் ஒன்னோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் இப்ப போறேன். அடுத்த கட்டம் என்ன இருந்துச்சுன்னா இடம் இடப்பெருமானத்தை பத்தி நாங்க பார்க்க போறேன். சரி, அப்படி என்றால் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டொண்டு எழுதுங்க, ஒரு நோட்டொண்டு எழுதுங்க. நோட்டு நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். 54 3 என்று வந்துருச்சு. அதாவது 543. இதெல்லாம் எழுதிய மெத்தட் நாங்க பார்க்கோம். இந்த 543க்கு நாங்க ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் கெட்டுக்கோம். இதுல இந்த 4 நம்பரை நாங்க கொஞ்சம் எடுக்கும். எடுத்து அந்த 4 காணப்படுக இடம் எந்தேன்னு கேட்டா நீங்க ஜாயா சொல்லுங்கண்ணா. ஓகே, இதே போல இடத்தை கேட்டா சொல்லுறது. ஓகே, இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன். அந்த கேள்விதான் இந்த இடத்துல முக்கியம். என்ன தெரியுமோ? இடம். இந்த இடத்துக்கு எந்த வார விடுன்னு பார்க்கும். அடுத்தது நல்லா கேட்டுக்கோங்க. இடப்பெருமானம். இடப்பெருமானம். சரி, இந்த ரெண்டையும் ஸ்பெஷலாவே நாங்க பார்க்கோம். என்ன சொல்லுங்க, நாலண்டு காணப்படுக இடம் எந்தேனண்டு கேட்டா எந்த விட பத்தினிடம். பத்தினிடம். நல்ல விடையலா? 10 இதே இடப்பெருமானம் கேட்டா நீங்க இந்த இடத்துல எந்த எழுதணும்? இல்லை, இல்லை. கவனமா இருக்கணும். சரி, ஓ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இடப்பெருமானம் அண்டுகிறது இடம் அண்டுகத்துல சென்னதே தான் விட சட்டப்படியா விளங்கினோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க. நீங்க அது இப்ப உங்களுக்கு ஜாய விளங்கிட்டு, இப்ப நான் சொல்லி தந்த விட்டு உங்களுக்கு ஜாய விளங்கிட்டே. சரி, இது தெரியாட்டி உங்களுக்கு இந்த அட்டவணை செய்யலா போறே. பாருங்க, இந்த அட்டவணை செய்யலா போறோம் உங்களுக்கு அது தெரியாட்டி. சரி, அப்ப நாங்க இந்த அட்டவணையை நாங்க செய்யணும். இப்ப இல்ல, நான் சொல்லி தந்தா பிறகு செய்வோமா? இத செஞ்சுட்டேன்னு சொன்னா இந்த பாடம் ஃபுல்லாவே முடிஞ்சு. இந்த பாடம் ஃபுல்லாவே முடிஞ்சு பிள்ளைகள். இதுல ஃபுல்லாவே கேள்விதான் இருந்துச்சு அது. அப்படின்னா பிள்ளைகள் ரெடி ஆயிருங்கோ. இதுல ஒரு கேள்வி விடாம நான் செய்ய போறேன். சரியோ? ஸ்கூல்ல உங்களுக்கு இந்த புக் பாடங்கள் படிச்சு தர டைம்ல உங்களுக்கு மாற கலசண்டு காட்டிலும் இதுக்குன்னு நாங்க கிளாஸ்ல எல்லாம் ஜாயப்படுத்தி பார்த்திச்சியே. சரி, அப்ப எல்லாரும் இடம் விளங்கிட்டோ, இடப்பெருமானம் விளங்கிட்டோ. மண்டையாட்டுங்கோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். ஓகே, சோ அப்படி என்ன சொன்னா எங்கட அப்துல் பாசித்துக்கும் விளங்கிட்டோ, தலையாட்டுங்கோ. ஓகே, சரி, எங்கட அக்மலுக்கும் விளங்கிட்டோ. ஓகே, நல்லது. சரி, ஓகே. அப்ப இதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்க போறது என்னவென்று கேட்டால், உங்கள்ட்ட போல புக் இல்லைன்னா தலையாட்டிங்க. புக் இருச்சியோ இல்லையோ? இல்லை. சோ புக் இல்லாதாக்க நாங்க கேள்வியே எழுதுவோமோ? பரவாயில்லையோ? ஓகே. ஐயோ, பரவாயில்லையே, எழுதி போடுவோமோ? என்ன சொல்லு உங்களோட ஐடியா இருந்தேன். எழுதுவோமோ? தலையாட்டாலே போதும். ஓகே, டக் டக்குன்னு எழுதுவோமா அப்ப? சரி, அப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இல்ல இப்பவே கேள்வி எழுதும் போத படிச்சுட்டு வரோம். சரி, அப்ப இதுக்கு அடுத்தது எல்லாரும் தலைப்பொண்டு போடுங்க. வகை குறிக்கும் பெருமானம். எழுதிக்கோங்க. வகை குறிக்கும் பெருமானம். எழுதிக்கோங்க. வகை குறிக்கும் பெருமானம் உண்டு. இன்றைக்கு இந்த பாடம் ஃபுல்லா முடியுது. வகை குறிக்கும் பெருமானம். சரி, பிள்ளைகள் வகை குறிக்கும் பெருமானம் என்ன தெரியுமோ? நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. லேசான கேஸ் உண்டு. என்ன தெரியுமோ? ஓகே, வகை குறிக்கும் பெருமானம் சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு இப்படி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன்னு பாருங்க. 320 40 50. ஓகே, நான் வச்சது பில புறவு வாட்சியதெல்லாம் சொல்லித்தாரு. இதுல இந்த ரெண்டு நம்பர் இருச்சுன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு பாத்துக்கோங்க. இடம் எந்தேனண்டு கேட்டா உங்களுக்கு எழுத தெரியும். ரெண்டாவது இடப்பெருமானம் கேட்டாலும் எழுத தெரியும். இப்ப நீங்க இதை எழுதி இந்த ரெண்டு டைம் விடை எழுதுங்க பாக்க. எழுதி எழுதணும்.
எழுதிங்க. நாங்க அது புற ஸ்பெஷலாக வகை குறிக்கும் பெருமானம் பார்க்கும். வகை குறிக்கும் பெருமானம் நாங்க பார்க்கும். இதுக்கு அடுத்ததா இந்த ரெண்டையும் எழுதிட்டோணுமா? சரி, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸே ஷூராவே சரியாக செய்தேன்ட்டு. ஸோ சுட்டி நான் மைக் ஒன் பண்ணி கேட்கல. ஸோ எல்லாரும் சரியா தான் எழுதுமென்று தெரியும். இடம் என்னன்னு கேட்டா எல்லாருமே சரியாவே செல்லும். நூறினிடம். அப்ப இடப்பெருமானத்துக்கு வாரது 100. சரி, இப்பதான் கவனம். வகை குறிக்கும் பெருமானம் சொன்னா இந்த ரெண்டெண்ண நம்பரை அந்த ரெண்டிட இடப்பெருமானத்தால பெருக்கணும். நான் சின்ன விலங்கினே. அப்ப ரெண்ட நாங்க பெருக்கணும் 100ஆல. அப்படி பெருக்கிட்டா எங்களுக்கு வர விட 200. சோ எல்லாருக்கும் இப்ப விளங்கிட்ட எப்படின்னு செய்தண்டு. சோ அப்படின்னா பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு லேசண்டு. இதுக்கு உங்களுக்கு கள்ள கேமுகளும் இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததா கள்ள கேம் சொல்லித்தார். எழுதிக்கோங்க எல்லாரும் இதை. எழுதிக்கோங்க, ஒத்தருடாம எல்லாரும் எழுதணும். எழுதுங்க. சஃபியா எழுதிட்டோ? சரி. அஹ்னாவும் எழுதிட்டோ? ஓ சார். ஓகே மால். சரி, எங்கட ஹப்சாம் எழுதிட்டோ? சார். ஓகே. சரி. ஓகே, எங்கட ரிதாவும் எழுதி முடிஞ்சுமா விலங்கு. வேற சதாட மண்டை தான் விலங்கு எனக்கு. சதா போனை கொஞ்சம் பண்ணீங்க. ஆ சரி. எழுதுறது கட்டாயம் விலங்கு மாதிரி வச்சுக்கொள்ளணுமா? சரி. ஓகே, அடுத்தது எங்கட ஹானியாம் எழுதி முடிஞ்சு. ஷஃபாவும் எழுதிட்டோ? ஓகே சரி. போன் ஒரு இடத்துல முன்னுக்காக்கி வைங்கோ, கையில வச்சுக்கொள்ள வேணாம். சரி. ஓகே பிள்ளைகள், அப்படி என்றால் இப்ப இதுக்கு அடுத்ததாக சிம்பிளான விஷயம் ஒன்று தரேன். ட்ரைனிங் என்று போடுங்க. ட்ரைனிங். ட்ரைனிங் என்று போடுங்க. சின்னொரு ட்ரைனிங். ஒன்னாவது 5 7 4. இதுல இந்த 4 அவருக்கு நீங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். பாக்கும் எழுதி 7 உண்டு. பாக்குமா? என்ன வாரது? இடம் எழுதுங்க. இட பெருமானம் எழுதுங்க. அடுத்தது வகை குறிக்கும் பெருமானம். வகை குறிக்கும் பெருமானம். இன்றைக்கு எங்கட கிளாஸ் இப்படியே ஃபுல்லாவே முடிஞ்சு. ஓகே, பரவாயில்ல பிள்ளைகள், நாங்க அடுத்த கிளாஸ் நாங்க வளமையான கிளாஸ் மாதிரி செய்வோமா. இன்றைக்கு என்ன கனெக்ஷன்ல கொஞ்சம் பிரச்சனை உண்டு. சரி. இடத்துக்கு வாரது எல்லாரும் டக்கு டக்குன்னு எழுதுங்க பார்க்க. ஒன்றினிடம். ஈனைக்கு என்ன வார? உண்டு. இப்ப என்ன செய்யணும்? அந்த ஒண்ட அந்த 4ஆல பெருக்கினால் உங்களுக்கு வர விட 4. எல்லாருக்கும் விளங்கினா? ஓகே. அப்படின்னா பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி. உங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கே நான் இந்த செட் எல்லாத்தையும் ஃபுல்லாவே தாரேன். ஸோ எல்லாரும் ஹோம்ஒர்க் கொண்டு போட்டு கேள்வி செட் ஒன்று எழுதி கொள்ளணுமா? சரி, எழுதிக்கோங்க. 5 5 2 3 5. இதுல நீங்க பார்க்க வேண்டியது இந்த ரெண்டெண்ட நம்பருக்கு, ரெண்டெண்ட இலக்கத்துக்கு. ஸோ இதுக்கு நீங்க இப்படி 3 பாயிண்ட்ஸ் எழுதணும்.
எழுதி எந்தேன் செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க 5ஆம் ஆண்டுனா நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டு நான் உங்களோட குரூப்பை மாத்தணும்ண்டு உங்களோட நான் குரூப்பை மாத்தல ఎందుకంటే உங்களுக்கு மந்த்லி ஃபீஸ் தானே இல்லையோ ஸோ நீங்கள அதே குரூப்ல தான் உங்களுக்கு பிள்ளைகள் நான் சின்ன வேலை ஒன்று செய்தேன் நான் ஹோம்ஒர்க் இப்போ ஒரு 4-5 தாரேன் அதை நீங்க செஞ்சு குரூப்ல போட்டோ எடுத்து போடணும் சரியோ நல்லா கேட்டுக்கோங்க குரூப்ல போட்டோ எடுத்து போட்டா 24 மணித்தியாலயத்துல அதெல்லாம் ஒட்டோவா அழிஞ்சிடுகு அப்ப எல்லாரும் குட்ட மெசேஜ் போடுன்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை அப்போ உங்களோட போன் நிறைய இல்லைனா எல்லாருக்கும் விளங்கினோம் நான் சென்னை விளங்கினோம் பிள்ளைகள் எஸ் அப்ப நான் 24 மணித்தியாலத்துல அழியிற மாதிரி தான் குரூப்பை மாத்த போறேன் ஸோ எல்லாரும் அப்ப 24 மணித்தியாலத்துக்குள்ள எப்படி சரி செஞ்சுட்டு வரும் இப்ப இன்றைக்கு இப்ப எத்தனை மணி 7:30 அப்ப நீங்க நாளைக்கு ராவிக்கு 7:30 போட்டுடணும் எப்படி சரி விளங்கினே நாளைக்கு ராவு 7:30 எப்படி சரி போட்டுடணுமா சரி அப்ப நான் குரூப்பை திறக்கிறேன் ஹோம்ஒர்க் கேள்வி செட் ஒன்று எழுதிக்கோங்க எழுதிக்கொள்ளணும் 2வது கேள்வி சரி இதே போல நீங்க 3வது கேள்வி எழுதுங்க 3வது கேள்வி 7-0-4-2 இதுல இந்த பூச்சியமண்டவருக்கு நீங்க எழுதணும் எந்த எழுதணும் இடம் எழுதணும் பெருமானம் எழுதணும் வகை குறிக்கும் பெருமானம் எழுதணும் இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு தரேன் மிச்ச கஷ்டப்படுத்தி இல்லைனா நான் உங்களை இல்ல இன்னும் 2 கேள்வி தரேனா 4வது 5வது 7-0-3-0 இதுல இந்த ஏலண்டு அவருக்கு எழுதணும் பாக்கோமே உங்களுக்கு எழுது 7-3 அடுத்த கிளாஸ் கட்டாயம் நீங்க செஞ்சிச்சோணும் சரி கடைசி கேள்வி 1-2-3-4 இதுல இந்த 3க்கு எழுதணும் இந்த 3க்கு நீங்க எழுதணுமா சரி பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை சரியா 6:30க்கு நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளோம் சரி அப்படின்னா பிள்ளைகள் எல்லாரும் பேத்துட்டு வாங்கோ நாங்க அடுத்த கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸ் ஒன்றே செய்வோமா சரி அப்ப எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கோ அல்லாட காவல் جزاك الله خير அல்லாட காவல் பாரக்கல்லா جزاك الله ஆ خير ஓ சதா ஓகே ஓகே நான் அனுப்பிடுவேன் ஓகே நான் திரும்ப சொல்ல கொஞ்சம் நேரம் வாங்க முடியட்டும் ஓ தெரியலம்மா இன்ஷால்ல நான் விட்டு வந்தா எடுத்துக்கிறேன் சார் என்ன 4ஆம் கிளாஸ் கணக்கு காட்டுறா பிள்ளைகள் நான் ரெக்கார்ட தாரேன் சார் எனக்கு அது விளங்கலாம் சரி சரி பிள்ளை தாரன் என்கிட்ட கேட்ட இப்ப எங்க ஊர்ல பாங்க முடிஞ்சு தாரும் எந்தையோ கேட்ட சார் நான் சொல்லுங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் கேட்டேன் இந்த கேள்வியோ குறிக்கும் பெருமான் வகை பெருமான் செல்வது பிள்ளை விளங்கிட்டனா இல்ல சார் விளங்குதில்ல எந்த கேள்வியன் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க எந்த கேள்வியும் விளங்கல இன்னைக்கு போட்டாங்க விளங்கிச்சு சார் அது எழுதல ஓகே 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 நான் ரெக்கார்டு தாரனே புள்ள சரியோ ஓகே புள்ள அப்ப எல்லாரும் பேத்துட்டு வாங்கோ அடுத்த கிளாஸ் நாங்க சந்திச்சோமா சரி நான் கட் பண்ணேன் பாரகல்லா ஓ
ஏண்டி கமலம்?